ஹலோ தல ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விடாமுயற்சி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். விடாமுயற்சி வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நெறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு வருமா? அப்படின்னு நெறைய நியூஸ் போயிட்டு இருந்தது. நானும் தீபாவளிக்கு தான் வரும்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இப்போ தீபாவளி இல்ல. இன்னும் ஷூட்டிங்லாம் பெண்டிங் இருக்கு. ஸோ டிசம்பர் தான் படம் ரிலீஸ் ஆகும். ஆனா பேக் டு பேக் அஜித் மூவிஸுங்க. ஆமா, டிசம்பர் வந்து விடாமுயற்சி, ஜனவரி பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி. இதுக்கு மேல என்ன வேணும் தல ஃபேன்ஸுக்கு? பட் இந்த டிலே காரணம் அது உங்களுக்கே தெரியும். நிறையா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ நடுவில் வந்து அந்த ஷூட்டிங்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு தலை வந்து குட் பேட் அக்லி நடிக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக செட் ஆனதுக்கப்புறம் திருப்பி இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. பட் பேக் டு பேக் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் வந்து இரவும் பகலும் சேர்ந்து நடிக்கிறாரு நம்ம தலை. இந்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். மனுஷன் வந்து டே அண்ட் நைட்டும் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரே ஷூட்டிங் ஸ்பாட்டு ஒரே லொக்கேஷனில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ ஸ்பெயின் போயிருந்தாங்க. ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா குட் பை அக்லியோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் எடுத்தாங்க. அதே சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் அஜித்தும் த்ரிஷாவும் ஒரு டூயட் சாங்கும் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. உண்மையிலே 2 க்ரூவையும் நம்ம பாராட்டணும். உங்களுக்கே தெரியும் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித் ஃபேன். ஸோ அவர் கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒத்துழைச்சி தான் போய் ஆகணும். ஒத்துழைச்சி போயிட்டு இருக்காரு. ஸோ அது உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ உண்மையிலே வந்து இந்த 2 படங்கள் வந்து சும்மா இந்த ஷூட்டிங் மட்டும் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க மட்டும் இல்லைங்க. படமும் நல்லா வந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் மகிழ் திருமேனி வந்து என்ன மாதிரி ஒரு டேரக்டர்னு சொல்லிட்டு. அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு படம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளேவே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி எமோஷனும் இருக்கும். நிறையா ஸ்டன்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டன்ட்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா வேறு நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த ஹேமர் கார் ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும், ரிலீஸ் ஆகிருக்கும் கொஞ்சம் மேக்கிங் வீடியோலாம். ஸோ ஆனால் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அனிருத்தோட மியூசிக்கில் பார்க்கும்போது இன்னும் வந்து பயங்கர சிறப்பாக இருக்கும். அந்த படம் அப்படின்னா குட் பேட் அக்லி அது அப்படியே ஆப்போசிட்டு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரியஸ் அஜித்தாக இருப்பார். அதை நம்ம நிறைய படங்களை பார்த்துட்டு வரோம். பட் ஆனால் அந்த பழைய அஜித் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஜோவியலாக மங்காத்தால கொஞ்சம் பார்த்தோம். அந்த ஜோவியல் கொஞ்சம் ரக்கட் ஆன்டி ஹீரோஸ் அந்த மோடில் அதை வந்து நீங்கள் குட் பேட் அக்லியில் பார்க்கலாம். குட் பேட் அக்லியில் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ரொம்ப ஜோவியலாக இருப்பார். ஒரு மாதிரி இந்த என்ன சொல்கிறது, இந்த கௌபாய் படம் பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு. அந்த இதில் இருப்பார். அதுவும் இல்லைன்னா அந்த மார்க்கண்டில் எஸ்ஜே சூர்யா இருக்கா பார்த்தீங்களா, அது ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த லெவலில் இல்லாட்டியும் கொஞ்சம் ஜாலியான கேரக்டரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்க்காத தலையை வந்து நீங்கள் வந்து குட் பேட் அக்லியில் பார்க்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அவரோட கெட்டப்பே வேறு லெவலில் இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் லுக்கே இன்னும் நிறையா சர்ப்ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, படம் வந்து அவ்வளோ எடுக்கிற ஸ்டைலே பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் படம் அந்த ஸ்டைலில் இருக்குது. ஸோ குட் பேட் அக்லி கண்டிப்பாக வந்து அதுவும் மிகப்பெரிய ஹிட் ஆகும். பேக் டு பேக் படம். அஜித் ஃபேன்ஸ்னால் பொறுமையாக காத்திருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் பொறுமைக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு சிங்கிள் கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் போது இந்த மந்த்து செகண்ட் வீக் செப்டம்பர் செகண்ட் வீக் வந்து சிங்கிள் ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் ஒரு அப்டேட்டாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஹாப்பியாக இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.